வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஏர்லி அடல்ட்ஹுட் அண்ட் ப்ரேயர் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த பழக்கம், அதாவது ப்ரேயர் செய்ய வேண்டியது அப்படின்ற அந்த பழக்கம் ஒரு சிறு பிராயத்துலேருந்து ஒரு 10 வயதுலேருந்து நம்மளுக்கு வந்துட்டுதுன்னு வைங்க, தொடர்ந்து இருக்கும். அப்போல்லாம் நம்மளுக்கு நேரத்தை பகிர்ந்துக்கிறதுக்கோ நேரத்தை பகுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் சிறு வயதில். ஆனால் ஒரு 20-25 வயசு நம்ம தாண்டின பிறகு நல்லபடியாக பட்ட மேற்படிப்பு வரைக்கும் படிச்சுட்டு 25 வயசு வரைக்கும் படிப்பை தொடர்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்கிற 25-26லேருந்து ஒரு 30-30லேருந்து மறுபடியும் 40, இந்த 10-16 வருஷத்தில் நம்ம நிறைய என்ன பண்ணலாம், நம்மளோட ப்ரேயர் டைமோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதெல்லாம் இல்லை எங்களுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், ஜாப் இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக நம்ம செட்டில் பண்ணிட்டா கூட என்ன செய்யலாம், அதுக்கு நடுவில் ப்ரேயர் டைம் இஸ் எனி டைம் அப்படின்னு சொல்கிறதுனால கொஞ்ச நேரம், சிறிது நேரம் தினமும் என்ன ப்ரேயர், அதாவது மனப்பூர்வமாக இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டியது அத்தியாவசியம் என்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை நம்ம பிள்ளைங்கள்கிட்ட ஒரு 10 வயது முதற்கொண்டே வளர்த்துட்டோமான அதுக்கப்புறம் பாக்கி உள்ளதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்க முடியும். அது எப்படி சரி பண்ணுறோம், என்னது பாக்கி உள்ளது அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ப்ரேயர் பண்ணிட்டா பாக்கியெல்லாம் வாட் இஸ் ஷுட் பி இன் அதர்ஸ் அப்படின்னு வரும்போது அதெல்லாம் தானாக அதனோட குருவில் வரும், அந்த வழியில் வந்துடும். அடுத்தது ப்ரேயர் பண்ணிட்டோமா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடுறோம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோமா, அதுக்கப்புறம் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் ஒரு ப்ரேயரை முன்வைத்து அடுத்தடுத்து அந்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்த பிறகு அடுத்த வேலைகளாக ஒன்றாக வரும். ஆனால் இது ஒரே நாளில் கிடைக்காது, பட் இட் வில் டேக் சம் எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னு வைங்க. அது வரைக்கும் இதை தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். மனம் அதில் ஒன்றுபட வேண்டும், மனம் அதில் லயிக்க வேண்டும். அந்த லைக்கிறது ஒன்றுபடுறதுன்னு சொன்னால் இட் கேனாட் ஹேப்பன். நான் 10 வயசில் ஆரம்பித்தா 10 வயசு 30வது நாள்லேயே அது நடக்காது. You should make it as a habit. Over the period that habits get into practice. அப்போ practice get into habit ரெண்டுமே வயசு வருஷம் நடக்கும். அது நம்மளுக்கு பொருள் தெரிஞ்சு ப்ரேயர் பண்ணாலும் பொருளே தெரியாமல் சும்மா அம்மா சொன்னாங்க அவங்க காது கேட்டு நம்மளும் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அடிப்படையில் கூட நம்ம செய்திகள் மனசில் பதியும் பொழுது அது அத்தியாவசியமாக செய்ய வேண்டியது we have missed it அப்படின்னு ஒரு நாள் தோணும். பாக்கி நாளெல்லாம் அம்மாவோட கட்டுப்பாட்டுக்கும் அம்மாவோட ஒரு திணிப்பு பலவந்தமாக தான் அந்த வேலையை செய்கிறோம் அப்படின்னு வச்சுட்டா கூட ஒரு 20 வயசு தாண்டின பிறகு இத்தனை நாள் இப்படி பண்ணணும், அம்மா மிரட்டி நம்மளை பண்ண வச்சாங்க, கடிந்து சொல் பேசினாங்க, ஆனால் இப்பொழுது நம்ம அதை செய்யாமல் விடுறோம், we are missing it, so it should not happen அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க என்ன செய்யணும், அதை ப்ரேயர் பண்ணுறதுக்கு முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சி பலிதமாகவும் ஆகும். இது ஏற்புடையது தான். அதனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும் வேண்டியது, அது நம்ம இந்த ஏர்லி அடல்ட்ஹுட்டில் இருக்கிறவங்களோ ஒரு 40 வயசு இருக்கிற அடல்ட்ஹுட்டில் இருக்கிறவங்க எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டால், இதில் ஆண் பெண் என்ற வித்தியாசமெல்லாம் இல்லை, 2 பேருக்கும் ஒரே மாதிரி கருத்துக்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எடுத்துக்கிறது என்ன கருத்துன்னு கேட்டால், ஒரு நேரத்தில் இப்போ நம்மக்கிட்ட ப்ரீஷியஸ் சாமான்லாம் இருக்குது, ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் சொல்கிறோமா, வைரம், முத்து, பவழம், அதுக்கப்புறம் இன்னும் என்ன கோல்டு, இது எல்லாமே தங்கம், முத்து, பவழம், வைரம், வைடூரியம், கோமேதகம், இன்னும் எதெல்லாம் நீங்கள் சொல்கிறானோ இது எல்லா சாமானும் அட்ராண்டமாக நம்மளுக்கு கிடைக்குமா? இயற்கை நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்குது? அதை நம்ம கடைக்கு இப்போ வாசல் நம்ம வீட்டு தோட்டத்துக்கு போகிறோம், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற செடி பக்கத்தில் போகிறோம், அங்கே என்ன ஒரு தோலை பவழம் இருக்குமா? அங்கே முத்து அங்கே தான் இருக்குமா? இல்லை, கிடைக்காது. முத்து குளிக்கிறதுக்கு தான் பேர். முத்து குளிக்கிறதுன்னு சொன்னால் கடலின் ஆழத்தில் இருக்கும் அந்த முத்து சிப்பியிலிருந்து கொண்டு வந்தால் அந்த சிப்பியை விளக்கிட்டு அது உள்ளே இருக்கிற முத்தை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். இது நேச்சுரலாக கிடைக்கிறது, ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிறது. எந்த ஆர்டிஃபிஷியலை பற்றியும் நம்ம சேனலில் பேசுகிறதே இல்லை. அதே போல் தங்கம் இருக்கணும், தங்கம் வேணும் அப்படின்னு சொன்னால் என்ன தரும், அந்த தங்கத்தை எல்லோ மெட்டல் இருக்கே, அதை நம்ம என்ன செய்கிறோம், மண்ணில் இருந்து திரிச்சு எடுத்துக்கிறோம். ஸோ தங்கமும் அப்படி தான் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். வைரம் எங்கேருந்து கிடைக்கிறது? பாறைகளின் இடுக்குகளில் இருந்து. ஒரு சில பாறைகளை தட்டினே வந்தால் அங்கே எங்கே இருக்குதுன்னு தெரிய வரும். அதுலேருந்து அந்த பாறையை அப்படியே வெட்டி எடுத்தால் அதில் எங்கெல்லாம் வைரம் இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சிக்க முடியும். பவழமும் அப்படி தான். பவழம் என்பது என்ன, அது ஒரு பூச்சி வகை. அதுவும் சமுத்திரத்தில் தான் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம எப்பயானு போகும்போது அந்த கோரல் ரீவ்ஸ் இருக்குமே, அந்த பாறையிலேருந்து நம்ம தளர்ந்து விழுறதை எடுத்துன்னு வர முடியும். ஸோ இது எல்லாமே சாத்தியம்தான். இது எப்படி சாத்தியம்? சமுத்திரத்துக்குள்ளேருந்து எடுத்துக்கலாம், இல்லை போனால் மலையிலேருந்து எடுத்துக்கலாம். அப்படியெல்லாம் ஒரு கடினமான இடத்துலேருந்து தான் இயற்கை நம்மளுக்கு அதை பரிசாக அளிக்கின்றது. அப்போ அது எவ்வளோ பொக்கிஷமாக நம்ம பார்த்துக்கிறோம். அதுபோல தான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய பெண்மை என்பது என்ன பண்ணணும், கடைபிடித்து
பணத்துக்கு ஜஸ்ட் லைக் தட் கேட்டவுடனே கிடைக்காது. அது ரொம்ப ஒரு பொக்கிஷம் போல. அதற்கு வந்து சரியான ப்ரொசீஜரில் அதை நம்ம போட்டு கேட்குறவங்கள கேட்டால் தான் அந்த பெண்மை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆணும் புரிஞ்சுக்கணும். இந்த சேம் வேர்ட்ஸ் அப்ளிகபிள் டு எ மேல் ஆல்சோ அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆண்மை ஒருவருடைய ஆண்மை என்று சொல்கிறத அதை ஒரு பெண் என்ன பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் பண்ண முடியாது. அது எப்படி என்ன மூத்து, பவழம், வைரம், வைடூரியம், கோமேதகம், இது போல எல்லோ மெட்டல், தங்கம், இது எப்படி இயற்கை நம்மளுக்கு ரொம்ப மறைபொருளாக கொடுக்கிறதோ அதுபோல அதை கேட்டு பெறுவதற்கும் அதற்கு ஒரு விதிமுறைகள் உண்டு. அதை நாம் அனுசரிக்க வேண்டும். இது வந்து ரெண்டு பாலருக்கும் பொருந்தும்னு நம்ம சொல்கிறோம். ஆண் பெண் இரு பாலருக்கும் இது பொருந்தும் என்று சொன்னால் பெண்மைக்கும் இதே வார்த்தைகள் தான். இது வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, யாரோடையும் ஷேர் பண்ணக்கூடாது, ஒருத்தரை கூட ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டால் இதற்கென்று அதை பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு விதிமுறைகள் உண்டு. அந்த சொசைட்டல் ஆஸ்பெக்ட்ஸில் த சோஷியல் லேர்னிங் ஷுட் டீச் த சைல்டு டு டூ ஆல் திஸ் திங்ஸ். எப்படி இதை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள், அதாவது இயற்கை கொடுத்திருக்கிற சிறப்பான பொருள்களை ரொம்ப கடினமாகத்தான் பெற வேண்டும். அதுக்கு எல்லோ மெட்டல் ஒரு முக்கியமான காரியம். அடுத்தது வந்து என்ன, வைரம், வைடூரியம், முத்து, பவழம், கோமேதகம், இது போல் இருக்கிற ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே என்ன கடினமான உழைப்புக்கு பிறகுதான் பூமியிலேருந்து வெட்டி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்திக்கணும். அதுபோல தான் ஒரு பெண்மையை பயன்படுத்துவதற்கும் சிறப்பான முஸ்தீபுகள் செய்து கொள்ள வேண்டும். இது ஆண்மையை பகிர்ந்து கொள்வதற்கும் இதே காரணங்களை சொல்லிதான் என்ன பண்ணோம். அதை ஜஸ்ட் லைக் தட் யூ கேனாட் மேக் யூஸ் ஆஃப் இட். யூ ஷுட் வெயிட் ஃபார் யுவர் உங்களோட கடினமான உழைப்பை போட்டு தான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.